ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நொங்கு சர்பத், அதாவது ஐஸ் ஆப்பிள் சர்பத்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐஸ் ஆப்பிள் வந்து பனைமரத்தில் ஏறி இல்லைன்னா வாங்குற வச்சு வெட்டி அதை வச்சு தான் ஸ்ட்ரீட்டில் விற்பாங்க. ஸோ அதை நம்ம ஹோம்லேயே பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஐஸ் ஆப்பிளை வாங்கிட்டு வந்து அந்த பனை நொங்கை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டிலே இந்த சர்பத் பண்ணலாம். வில்லேஜில் இருக்கவங்க எப்படிலாம் சர்பத் பண்ணி குடிப்பாங்க, அதை தான் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் விற்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பனை மரம், இந்த பல்மர ட்ரீ எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி வாங்குற வச்சுட்டு ஒவ்வொரு மொங்கை வெட்டி வீட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ வீட்டில் கொண்டு வந்துட்டு அந்த சம்மர் டயத்தில் அந்த ஹீட்டாக இருக்க அந்த லஞ்சு டயத்தில் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறமா இல்லைன்னா பிஃபோர் லஞ்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி பனை நொங்கு ஜூஸ் போட போகிறோம். ஸோ இந்த சர்பத் எப்படி போடுறோம் அப்படின்னா, ஸ்ட்ரீட்டில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரோட்டோர கடையிலெல்லாம் இந்த பனை நொங்கோட கொஞ்சம் இளநியும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நொங்கை எடுத்துகிட்டு, ஏன்னா அதிகமான நொங்கு இருக்கிறதுனால வெறும் நொங்கு மட்டும் போட்டு அதோட கொஞ்சம் நன்னாரி சர்பத் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ சம்மர் டயத்தில் தான் இதெல்லாம் கிடைக்கும், அதுக்காக தான் இந்த சர்பத் வீடியோ. ஸோ சர்பத்துக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கோம். ஸோ ஐஸ் வாட்ரு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து பாதாம் பிசின், அதாவது பாதாம் பீஸும் 1 டே பிஃபோர் வந்து நம்ம நைட்டில் வந்து ஊற வச்சுருக்கோம். ஒரு 2-3 பீஸ் ஊறினாவே போதும், இந்த அளவுக்கு ஒரு பிக் குவான்டிட்டி கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நோண்டி வச்ச அந்த நொங்கு வந்து சின்ன சின்னதாக ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். சில நொங்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இதில் வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்படி எல்லா நொங்கும் இருக்கும், கொஞ்சம் ஹார்டான நொங்கும் இருக்கும். அப்போதான் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்னஸ் தெரியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம், அந்த கிளாஸில் நொங்கு போடுறோம். அதுக்கப்புறம் பாதாம் பீசின் வந்து ஒரு நாள் முன்னாடி கூட வச்ச பாதாம் பீசின், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் போடுறோம். ஸோ குடிக்கும்போது அந்த ஐஸோடைய ஃபீல் இருக்கணும். கொஞ்சம் கோல்டாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக ஐஸ் போடுறோம். அதுக்கப்புறம் லேயர் பையாக லேயராக போடுறோம். ஸோ நம்ம சாப்பிடும்போது ஒரே டயத்தில் எல்லாம் வராது, ஏன்னா நொங்கு வந்து ஜல்லி மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றோட ஒட்டாது, அதனால தான் லேயர் பை லேயராக போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நொங்கு லேயர் வந்து மேலே போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பாதாம் பிசின், கொஞ்சம் ஐஸ் வாட்ரு, அந்த டாப்பில் மட்டும்தான் நம்ம நன்னாரி சர்பத்தை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நன்னாரி சர்பத்தை அந்த டாப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குடிக்கலாம், இல்லை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட குடிக்கலாம். ஸோ அந்த கோல்டாக குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கோல்டாக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் அந்த நேச்சுரல் கோல்டு மட்டுமே கொடுப்பாங்க. ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நேச்சுரல் கோல்டு பத்தாது, நம்ம எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஐஸ் போடணும், அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது எங்கள் ஏரியாவிலாம். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஐஸ் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஐஸ் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் காலத்தில் மட்டும்தான் அந்த நொங்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.